பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய அதீதமான முயற்சிகள் அனைத்துமே நம்முடைய குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும், நம்முடைய குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சரியாக அமைய வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, குழந்தை பாசம் என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்த ஒரு பெரிய வரம். குழந்தை பாசம் என்பது அல்லாஹ் தந்த ஒரு பெரிய நியாமத். உலகத்திலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் தரப்பட்ட நியாமத்துக்களில் தலையாய நியாமத், ஒரு மனிதனை மிகச்சிறந்தவனாக மாற்றவல்ல நியாமத், லட்சிய பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நியாமத், ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு நியாமத் குழந்தை செல்வங்கள் தான். அந்த குழந்தை செல்வங்கள் நாம் எதிர்பார்த்ததன்படி சரியான பாதையில் வளரும் போது நாம் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. குழந்தைகள் அழகாக இருப்பது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மிகச்சிறந்த ஒரு பரிசை போல, குழந்தைகள் அழகாக பேசுவது ஒரு மிகச்சிறந்த பரிசை போல, குழந்தைகள் ஆக்டிவாக நடப்பது ஒரு மிகச்சிறந்த இறைவனால் தரப்பட்ட பரிசை போல, பெற்றோர்கள் அதை கண்டுதான் புலகாங்கிதம் அடைவார்கள். குழந்தை வாயை திறந்து வாப்பா, அத்தா, பாவா, அம்மா, அம்மா என்னதையாவது ஒன்றை மழலை மொழி திறந்து சொல்லும்போது அந்த நேரத்தில் வரக்கூடிய ஆனந்தம் ஒரு அலாதியான ஆனந்தம் சகோதரர்களே. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. பிள்ளைகள் என்பது தான் நம்முடைய உயிர், ஆசுவாசம், நிம்மதி. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் அன்பொழுக சிரிக்கும் போது அந்த கஷ்டங்கள்லாம் மறைந்துடும். சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், பிஸ்கட்டோ சாக்லேட்டோ கொடுத்துருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பாப்பாவுக்கு தான்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை கடித்து எச்சி பண்ணி கொஞ்சோண்டு என்ன செய்யும், வாயில் ஊட்டி விடும். அது தேவாமிரதமாக இருக்கும். அப்படிதானே? பிள்ளை பாசம் அப்படின்றது அலாதியானது. எல்லா நபிமார்களும் தத்தமது பிள்ளைகளை ரொம்ப பாசத்தோடு வளர்த்தாங்க. நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா அவ்வளவு பாசம் வைத்திருந்தாங்க. சமூகத்தின் அரங்கத்தில் என் ஈரல் குலை துண்டுன்னு சொல்லி தன் மகளை பாராட்டிய, உயர்வுபடுத்திய ஒரு தருணங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னு சொன்னால் நம்மளால் தாங்க முடியறதில்ல. இலகிய மனது அல்லவா, பலகீனப்பட்ட மனது. பிள்ளைகளுக்கு நமக்கு வந்த கஷ்டங்களை கூட ஒரு தாய் தகப்பனால் தாங்கி கொள்வாங்க. ஆனால் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு கஷ்டங்கள் வரும்போது தாய் தகப்பனால் ஜீரணம் பண்ண முடியாது. அந்த கஷ்டங்களை எது கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி, பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய மனித பார்வையின், பொறாமை பார்வையின் தாக்கம். இந்த கண்திருஷ்டி, பொறாமை பார்வையின் தாக்கத்திலிருந்து என் பிள்ளைகளை காக்க வேண்டும் எனில் நான் என்ன செய்வது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில் கற்றுக் கொடுத்த துவாவை அவர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நீங்களும் ஓதி அந்த குழந்தைகளுக்கு ஊதி விடுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா. ஸ்கிரீனிலும் தருகிறேன், மனனம் இட்டு கொள்ளுங்கள். முக்கியமான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓதிய துவாவும் என்று சொல்லப்படுகிறது. எங்கே சொல்லுங்கள்? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. திருப்பி நான் சொல்றேன். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. யா அல்லாஹ், உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு, பரிபூரணமான உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன்? மின்குல்லி ஷைத்தானின் வஹாம்மா. கவலைகள், ஷைத்தான்கள், இவைகளிடமிருந்து நான் என்ன செய்கிறேன்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் குல்லி ஐனின் லாம்மா. சாபத்திற்குரிய கந்திஷ்டி இருக்கிறது அல்லவா, இந்த கந்திஷ்டியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா இது. முக்கியமான துவா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. ஒவ்வொரு கந்திஷ்டியிலிருந்தும் என் பிள்ளைகளை பாதிக்கப்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பர்டிகுலர் துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ஓத வைக்க வேண்டும். பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க, நீங்களும் ஓதி குழந்தைகளுக்கு ஊதி விடுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு சபையோர்கள் முன்னிலையில் விடுறீங்கன்னு சொன்னால் எல்லா கண்களும் நல்ல கண்கள்னு சொல்ல முடியாது. அந்த கண்களின் தாக்கம் உன் பிள்ளைகளை பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் உடனடியாக இந்த துவா ஓதி ஊதிடு. அதுக்கப்புறமாக பிள்ளைகளுக்கு சூரத்துல் குரைஷையும் ஓதி ஊதலாம். சூரத்துல் குரைஷும் கந்திஷ்டியை பஸ்பமாக்கக்கூடிய சக்தி படைத்தது. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கண்ணேறுகளிலிருந்து பாதுகாக்க வல்லது. நமக்கு ஏற்படக்கூடிய கண்ணேறுகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க வல்லது. கந்திஷ்டி ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் சூரத்துல் குரைஷை ஓதி நெஞ்சில் ஊதி கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு அடிப்படையில் நாம் பயணிச்சோன்னு சொன்னால் நம் பிள்ளைகளை எதுவும் தொடாது. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இந்த துவாவை ஓதி ஊதுங்க. மதரசாக்களுக்கு அனுப்பும்போது இந்த துவாவை ஓதி ஊதுங்க. குழந்தைகள் எங்கேயாவது வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் இந்த துவாவை ஓதி ஊதுங்க. ஒரு முக்கியமான தருணங்களில் யாராவது வித்தியாசமான பார்வை பார்ப்பவர், பொறாமை பிடித்தவர் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை அவங்கள்ட்ட போய் சொல்லிடக்கூடாது. மற்றவங்கள்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. பொறாமை பிடிச்சவ அது புறமா போயிடும், பாவமாகவும் போயிடும். உங்களுக்கு தெரியும், தாய் தாப்பனுக்கு தெரியும், உங்கள் பார்வை பார்க்குற பார்வை சரியில்லைன்றது பெற்றவளுக்கு தெரியும், பெற்றவனுக்கும் தெரியும். அப்படி ஒரு சூழலில் பிள்ளைகளுக்கு நல்ல ஓதி என்ன செய்யுங்க, நல்ல உச்சியில் நல்லா ஊதி விடுங்க, உடம்புல நல்லா ஊதி விடுங்க. இந்த ஒரு தன்மையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வராது. கேடுகட்ட சைத்தான் நெருங்குவான், நெருங்கி பாதிப்பை கொடுக்கலான்னு நினைச்சா கூட குழந்தைகளுடைய தலை மயிரை கூட தொட முடியாது. அவன் சதித்திட்டம் பண்ணி வருவான் பக்கத்தில், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆடைகளை கூட தொட முடியாது. பொறாமையாளர்களுடைய பொறாமையின் பார்வையின் தாக்கம் இருக்குது பாருங்க, அந்த பார்வையின் தாக்கம் உங்கள் பிள்ளைகளை நெருங்கும் போதே வலுவிழந்து போகும். சகோதரர்களே, வலுவிழந்து போகும். அவ்வளவு பெனிஃபிட் உள்ள துவா இது, ஒரு பொக்கிஷம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பொக்கிஷம் இது. கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா பிள்ளைகளுடைய கந்திஷ்டி தான் நிறைய மக்களுக்கு சவாலாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதில் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ பெத்த பிள்ளை வயதில் பெரியவராக இருந்தாலும் சரி தான், சின்னவங்களாக இருந்தாலும் சரி தான், பெத்த தாய் தகப்பன் இதை விட ஒரு சிறந்ததை உலகத்தில் என்ன கொடுக்க முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ரொடெக்ட் என்ற இந்த பாதுகாப்பை விட ஒரு சிறந்த பரிசு என்ன கொடுக்க முடியும்? இதை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள், பிறருக்கும் பகிருங்கள். இந்த நன்மையான விஷயத்தை பிறருக்கும் பகிர்ந்து அடுத்த பிள்ளைகளையும் காக்க பாருங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.